Okay. So in today's class, we are going to see the chemical properties of alkenes. Already நம்ம mechanism பார்த்ததுனால, so it will be easy for you. Okay. So the first reaction, chemical properties of alkene la, um, chemical properties of alkene. Chemical properties of alkene. So இப்போ alkene la வந்து first reaction, it's electrophilic addition reaction. இப்போ எல்லாமே நான் ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எப்படி ஆட் ஆகுது, அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி படித்த லோயர் கிளாஸஸ்லேயே 10th படிச்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்கீன். ஸோ இப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் இஸ் ஆடட், இதுக்கு என்ன ப்ரெசன்ஸ்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எய்தர் பிளாட்டினம் as a catalyst or palladium or nickel, ஏதோ ஒரு catalyst வந்து இருக்கும். Okay. So in the presence of finely divided platinum, palladium or nickel, so இப்போ என்ன ஆகும்னா, so the double bond will break and it become a single bond. Okay. So நமக்கு வந்து இப்படிதான் கிடைக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆகும். So this is இது வந்து ஆக்சுவலா வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இப்போ அதனால வந்து இதில் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். எனர்ஜி ரிலீஸ்னா டெல்டா ஹெச் வந்து மைனஸ் வேல்யூவாக இருக்கும். ஓகே, நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னாலே வந்து இது வந்து இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அந்த இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஹைட்ரோஜனேஷன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜனுக்கு பேர் வந்து இட் இஸ் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். இந்த இதே நேம்லேயே நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். Okay, so this is addition of hydrogen. Okay, yeah. So addition of hydrogen. So for next one, the addition of halogens. Okay. So for next reaction, it is addition of B. So addition of halogens. So addition of halogens, halogen add ஆகுது. But இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க கண்டிஷன் என்னங்கிறது வந்து நீங்க பார்க்கணும். Okay, so CH2 double bond CH2. So இப்போ இதுல வந்து for halogen இப்போ Br2 combine ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, react ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. The reaction is taking place in the presence of carbon tetrachloride. இதெல்லாம் தான் important. என்ன catalyst யூஸ் பண்றோம், என்ன கண்டிஷன், அதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் in organic chemistry பொறுத்த வரைக்கும். Okay. So you will get the addition product of, இதுக்கு இப்போ நீங்க தான் நேமிங் சொல்லணும். What is the name of this? EPS தெரியும் இல்லையா? What is the name of this? இதுதான் வந்து addition product. Okay. இதுக்கு பேர் என்னப்பா? ஹலோ, EPSC. It's Monica. அது நான் மோனிகான்னு சொன்னதான் நீ சொல்ற. So what Rithi and Madhavan, நீங்க ஐபிஎஸ்சி தரவா இருக்கீங்களாப்பா? ஏதாவது ஆன்சர் பண்ணாதான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இது 1,2 டைப்ரோமோ ஈத்தேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த ரியாக்ஷன் வந்து இஸ் டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். ஓகே, டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அன்சாச்சுரேஷன் எஸ்பெஷலி ஃபார் டபுள் பாண்ட். ஓகே, டபுள் பாண்ட் காம்பவுண்டுக்கு வந்து இது வந்து ஒரு டெஸ்ட். என்னன்னா, ஸோ இப்போ இந்த டபுள் பாண்ட் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ வி நோ தட் இட்ஸ் ப்ரோமின் வந்து இட் இஸ் ஒரு மாதிரி என்ன ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். Okay, so the color is reddish orange ல இருக்கும். இந்த bromine solution reddish orange ல இருக்கும். So இப்போ இது வந்து colorless. Okay, so this one is colorless. அப்போ double bond compound வந்து double bond compoundல அந்த bromine it loses its color. அப்ப நம்ம அது தெரிஞ்சுக்கலாம், அது வந்து double bond compound யூஸ் பண்ணிருக்கோம். Okay, so this is test for unsaturation. Okay, இது வந்து
second reaction. Addition of halogen வந்து it is a second reaction. The third reaction நீங்க பார்த்தீங்கன்னா third வந்து it's very important. uh, Addition of hydrogen halide. Addition of hydrogen halide. இப்போ இந்த addition of hydrogen halides-ல suppose இதுல வந்து either it may be HCl or HBr and HI இருக்கலாம். Okay, so இப்போ இந்த HB இந்த order of the reactivity எப்படி இருக்கும்னா HI னா HI யூஸ் பண்ணோம் அப்படின்னா it will be faster, then HBr, then HCl. Okay, so இதுதான் வந்து it is order of reactivity when we are using எந்த hydrogen halide யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட order இருக்கு. Okay, order of reactivity. அதாவது HI யூஸ் பண்ணோம்னா reaction will be faster, அது மாதிரி தான். Okay, so இப்போ C double bond C இருக்குன்னு வச்சுக்கோ, alkene. ஸோ இப்போ இது கூட HBr சேரும்போது, ஓகே HBr சேர்ந்ததுன்னா ஸோ இங்கே ஹெச்ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஈத்தீன் எடுத்திருக்கோம். ஈத்தீன் வந்து இட் இஸ் அ சிமெட்ரிக்கல். ஓகே, சிமெட்ரிக்கல்னா என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் ஆல்கீன். இது சிமெட்ரிக்கல்னா என்னன்னா டபுள் பாண்டுக்கு ரெண்டு சைடும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக்கல். இதுவும் சிமெட்ரிக்கல் தான். அப்படி இல்லைன்னா நீங்க இதை எடுத்தீங்கன்னா இதுவும் சிமெட்ரிக்கல் தான். ஓகே, ஸோ ஆன் போத் த சைட்ஸ் இதுவும் சிமெட்ரிக்கல் தான், இதுவும் சிமெட்ரிக்கல் தான். ஓகேயா, ஸோ இப்போ இந்த சிமெட்ரிக்கல்ல வந்து இந்த ஹெச்பிஆர் ஆட் பண்ணும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து பிளஸ், இது மைனஸ். ஸோ ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒன்று வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஹாலைட். இப்போ நமக்கு இது என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்போஸ் ஹெச் வந்து இங்கேயும் ஆட் ஆகலாம், இல்லை இங்கே ஆட் ஆகலாம். பிஆர் வந்து இங்கே ஆட் ஆகலாம், இல்லைன்னா அங்கே ஆட் ஆகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராடக்ட் வந்து CH3 CH2 BR கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இதில் நம்ம அதே மாதிரி தான் இதுலேயுமே CH3 CH2 CHBr CH3 வரும். ஓகேயா, ஸோ இது வந்து நமக்கு இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. எதில் ஹெச் வந்து எந்த கார்பனில் வேணால் கொடுக்கலாம், பிஆரையும் நீங்கள் எந்த கார்பனில் வேணால் கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு எப்போ வந்து டவுட் வரும் அப்படின்னா if the alkene is unsymmetrical, அது வந்து unsymmetrical இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஓகே, if alkene is unsymmetrical, unsymmetricalனா என்ன? So this is unsymmetrical. இப்போ CH3, okay, CH double bond CH2. So இப்போ this is unsymmetrical. இப்போ நீங்க டபுள் பாண்டுக்கு இந்த சைடு பார்த்தோம்னா ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த சைடு பார்த்தா ஒரு கார்பன் தான் இருக்கு. ஓகே, so this is unsymmetrical. When hydrogen bromide, hydrogen halide is added to this unsymmetrical, okay, so two products are possible. Okay, so அப்ப வந்து நமக்கு வந்து டவுட் வரும், இந்த ஹெச் வந்து இந்த கார்பன்ல போகணுமா, இல்ல இந்த கார்பன்ல போகணுமா, இல்ல பிஆர் எந்த கார்பன்ல போகணும் ஒரு டவுட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். இது நாட் ஒன்லி ஃபார் ஹெச்எக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணுவோம் when it is an unsymmetrical alkene இருந்துச்சுன்னா. ஓகே, Markovnikov's rule. Markovnikov's rule. இந்த ரூலுக்கு பேர் வந்து it is Markovnikov's rule. So according to this rule, இப்போ இதுல வந்து இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் இல்லையா? So according to this rule, the negative part of the addendum, addendumனா moleculeனு அர்த்தம். Okay, so this negative part of this molecule gets attached to the carbon which possesses less number of hydrogen. Okay, இப்போ ரெண்டு கார்பன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கார்பன்ல எந்த கார்பனுக்கு வந்து ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல இந்த பிஆர் வந்து அட்டாச் ஆகும், நெகட்டிவ் பார்ட் வந்து அட்டாச் ஆகும். இதுதான் வந்து ரூல். ஓகே, so according to this rule, the negative part of the addendum adds on to the less hydrogenated carbon atom. Okay, அப்ப வந்து எப்படி வரும், இந்த இது வந்து இந்த இதுல வந்து அட்டாச் ஆகும், அப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இதுல வந்து அட்டாச் ஆகும். ஸோ இப்போ வாட் யூ வில் கெட் அப்படின்னா CH3 CHBr, ஓகே, CH3 கிடைக்கும். அதாவது செகண்டரி ப்ராடக்ட் கிடைக்கும். செகண்டரி ப்ராடக்ட்னா இது வந்து என்ன, 2-bromopropane இல்லையா? ஸோ 2-bromopropane இது வந்து செகண்டரி. ஸோ செகண்டரி ப்ராடக்ட் வந்து மேஜரா கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட். பட்
மைனர் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இது வந்து மேஜர் ப்ராடக்ட். மைனர் ப்ராடக்ட் என்ன ஆப்போசிட்டா உள்ளது கிடைக்கும். ஓகே, CH3 CH2 CH2Br. இது வந்து இட்ஸ் a primary 1-bromopropane. இது வந்து இட்ஸ் a primary compound. Okay, so when the alkene is unsymmetrical, if it follows Markovnikov's rule, secondary product will be the major one. புரியுதா? புரியுதாப்பா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப இதுக்கு வந்து மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் வந்து நீங்க பார்க்கணும். இதுக்கு வந்து மெக்கானிசம் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு சில இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மெக்கானிசம், ஈவன் 12க்குமே அதான் ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மெக்கானிசம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ மெக்கானிசம்னாலே மோஸ்ட்லி வந்து இட்ஸ் 3 ஸ்டெப் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஜெனரேஷன் ஆஃப் electrophile. Generation of electrophile. இப்போ HBr வந்து ஒரு நியூட்ரல். இப்போ இதுல எலக்ட்ரோஃபைல்னா என்ன? H plus plus Br minus. அப்போ எலக்ட்ரோஃபைல் நமக்கு கிடைச்சிச்சா? எலக்ட்ரோஃபைல் கிடைச்சது. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா attack of electrophile on double bond. Attack of electrophile on double bond. So இப்போ this is செகண்ட் ஸ்டெப். ஓகே, அதாவது இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கார்போகேட்டையான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து காம்பவுண்ட் வந்து இப்படிதான் இருக்கு இல்லையா? CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதுல வந்து HBr வந்து அட்டாச் ஆகும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அட்டாக் ஆஃப் இதுதான் எலக்ட்ரோஃபைல் இல்லையா? ஸோ இப்போ எலக்ட்ரோஃபைல், இது நியூக்ளியோஃபைல். அட்டாக் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் ஆன் டபுள் பாண்டில் வந்து அது வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ டபுள் பாண்டில் அட்டாக் பண்ணுச்சுன்னா எய்தர் நமக்கு வந்து இதுலயும் அட்டாக் பண்ணலாம், இல்லை இதுலயும் அட்டாக் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து 2 ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த கார்பன்ல அட்டாக் ஆச்சு அப்படின்னா, ஓகே, இந்த கார்பன்ல அட்டாக் ஆச்சுன்னா CH3 CH2 CH2 பிளஸ். ஓகே, அப்போ இதுல வந்து இந்த கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ப்ராடக்டா கிடைக்கும். இது வந்து இட் இஸ் இது பிரைமரியா செகண்டரியா? இது பிரைமரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரைமரி கார்போகேட்டையான். ஓகே, பிரைமரி கார்போகேட்டையான், பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ இப்போ இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இன்னொரு ப்ராடக்ட் வந்து CH3 CH plus CH3. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து செகண்டரி, இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இப்போ வந்து செகண்டரி கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் பத்தி நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லெசன்ல இதோட எந்த டிகிரி ஸ்டேபிளா இருக்கும், எது வந்து லெஸ் ஸ்டேபிள், எது வந்து இட்ஸ் மோர் ஸ்டேபிள்ங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா லெஸ் ஸ்டேபிள் வந்து இட்ஸ் பிரைமரி தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் less stable. This one is it's less stable, and this one is it's more stable. This is more stable. So அப்போ இது வந்து less stable இருக்கறனால இது ஃபார்ம் ஆன உடனே இந்த கார்போகேட்டையான் கொஞ்ச நேரத்திலேயே போயிடும். ஓகே, அதுதான் less stable அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து more stable இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் Br இருக்கு இல்லையா? ஸோ இட் வில் அட்டாக் this secondary one and form a major product. அதுதான் வந்து it is a third step. Attack of nucleophile. இப்போ வந்து attack of nucleophile on the nucleophile on the more stable carbocation. ஸ்டேபிளா இருக்கிற கார்போகேட்டையான்ல வந்து இது வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 CH plus CH3. ஸோ இதுதான் வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இதுல வந்து இட்ஸ் Br minus வந்து if it attacks this, we will get secondary product CH3 CHBr CH3. அதாவது 2-bromopropane கிடைக்கும். இது வந்து இட்ஸ் a major product கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் a mechanism. ஸோ
ஸோ இப்போ இதுல வந்து எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்குங்கிறதுக்கான மெக்கானிசம். ஸோ இப்போ இதுல நீங்க ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து பிரைமரியை விட செகண்டரி கார்போகேட்டையான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள். அதனால அந்த பிஆர் வந்து அதுல போய் அட்டாக் பண்ணுது. ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ மார்கானிகாஸ் ரூல். மார்கானிகாஸ் ரூல் படி அல்கீன் வந்து அன்சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா ஹவு இட் ரியாக்ட்ஸ்ங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ இதே மார்கானிகாஸ் ரூல்ல வந்து அதாவது if HBr is added to unsymmetrical alkene, அதாவது இப்போ நம்ம ப்ரோபீன் எடுத்துருக்கோம்ல, ஸோ இப்போ இதே மாதிரி இதுல நம்ம ஆட் ஆச்சுன்னா எப்போனா இந்த presence of peroxide, அப்போ நமக்கு வந்து பிரைமரி ப்ராடக்ட் வந்து மேஜரா கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நடக்கும். மார்கானிகாஸ்க்கு ரோலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எப்ப நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம சப்போஸ் இப்ப நம்ம மார்கானிகாஸ் ரூல் படி நம்ம போச்சு அப்படின்னா நமக்கு செகண்டரி காம்பவுண்ட் தான் வந்து நமக்கு மேஜரா கிடைக்கும் இல்லையா? பட் இஃப் யூ வாண்ட் டு மேக் பிரைமரி காம்பவுண்ட் ஆஸ் அ மேஜர், so in the same reaction will takes place in the presence of ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்ல எனி பெராக்சைடு வந்து பெராக்சைடோட பிரசன்ஸ்ல வந்து நடக்கும். ஓகேயா? அதாவது என்னன்னா இப்போ CH3 அதே புரோட்டீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதே வந்து HBr கூட நம்ம இது எப்படி நடக்கும்னா மார்கானிகாஸ் ரூல் படி நெகட்டிவ் செகண்டரி ப்ராடக்ட் நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப இதே இது வந்து இப்ப பெராக்சைடு இருக்குன்னு வச்சுக்கேன். இப்ப இது வந்து பெராக்சைடு, இது வந்து பென்சீன்ல உள்ள பெராக்சைடு எடுத்துக்கோம். CO CO2 O2. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த பெராக்சைடு பிரசன்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டா பிரைமரி தான் கிடைக்கும். CH3 CH2 CH2Br. அதாவது என்னன்னா திஸ் நெகட்டிவ் பார்ட் வந்து எந்த ஹைட்ரஜனுக்கு நிறைய எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் நிறைய இருக்கோ அதுல போய் அட்டாச் ஆகும். ஸோ திஸ் இஸ் பிரைமரி. ஓகே. இந்த இதுக்கு பேர் வந்து என்னன்னா இட் இஸ் பெராக்சைடு எஃபெக்ட். ஓகேயா? இது வந்து பெராக்சைடு எஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ இதுல இதுக்கும் வந்து மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து எப்படி மெக்கானிசம் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னா, ஸோ அகெயின் 3 ஸ்டெப்ஸ் தான் மெக்கானிசம் ஃபார் பெராக்சைடு எஃபெக்ட். ஸோ இப்போ இதுல வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட் இஸ் இனிஷியேஷன், அதாவது ஜெனரேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். இதுல எப்படி வந்து ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கணும். ஜெனரேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல்னா இட்ஸ் Br. ஓகே. ஸோ இப்போ இது எப்படி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த இந்த இது யூஸ் பண்ணிருக்கோம்ல பெராக்சைடு, இதுக்கு பேர் வந்து இட் இஸ் அ பென்சாயில் பெராக்சைடு. அது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ C6H5, ஓகே, C டபுள் பாண்ட் O, இதுதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சர்னு நம்ம கொடுத்தோம்னா இதுதான் C6H5. இதுதான் வந்து பென்சாயில் பெராக்சைடு. பென்சாயில் பெராக்சைடு. ஸோ இப்போ இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா இட் வில் கோ ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். ஓகே. ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னா ஆன் போத் த சைட்ஸ் வந்து ஃபிஷ் ஹூக் போடுவோம் இல்லையா? ஃபிஷ் ஹூக், இதுல ஒரு எலக்ட்ரான் இதுல ஒரு எலக்ட்ரான் வந்து போகும். ஸோ அப்போ வந்து ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும்னா 2C6H5 C டபுள் பாண்ட் O, இட்ஸ் O மைனஸ். ஓகே. O இதுல வந்து அந்த இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க போகும் இல்லையா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ அப்போ இது வந்து 2 மாலிகுல்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹோமோலிட்டிக் ப்ராசஸ்ல ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு கிடைச்சது. இப்போ வந்து ஈஸி. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து எப்படி, அதாவது இந்த பிஆர் ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஆகும்னா C6H5 C6H5 plus CO plus C6H5
ஸோ இப்போ இதுல வந்து இதுல வந்து டாட் பிளஸ் 2 Cu. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது கூட இப்போ HBr வந்து சேம். ஓகே. அகெயின் இட் கோ வித் ஹோமோலிசிஸ். ஹோமோலிட்டிக்ல தான் நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும் இல்லையா? அப்போ வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து இங்க ஒரு எலக்ட்ரானு, இங்க ஒரு எலக்ட்ரான் போயிடும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரானும் சேர்த்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிடும். அப்போ C6H6 பிளஸ் Br எலக்ட்ரான் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து கிடைக்கும். ஓகேயா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் வந்து இட்ஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் Br டாட் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஸோ இப்போ பென்சாயில் பெராக்சைடு வந்து பிரேக் ஆகும்போது, ஸோ அதுலேருந்து தான் நமக்கு ஹோமோலிட்டிக் ப்ராசஸ்ல வந்து Br ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மெக்கானிசம். அண்டர்ஸ்டுட்? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. செகண்ட் வந்து இட் இஸ் ப்ரொபகேஷன். அது எப்படி வந்து ப்ரொபகேட் ஆகுது, இந்த ஃபார்ம் ஆகுறது, இது வந்து எப்படி வந்து ப்ரொபகேட் ஆகுது. அதாவது இப்போ எப்படி, அதாவது இப்போ இந்த Br வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த Br எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இப்போ இதை வந்து அந்த Br ஃப்ரீ ரேடிக்கல் வந்து அட்டாக் பண்ணும். அகெயின் ஹோமோலிட்டிக் ப்ராசஸ்ல இதுவும் ஹோமோலிட்டிக் ப்ராசஸ் தான். ஹோமோலிட்டிக் ப்ராசஸ்னா எப்படி கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 CHBr. இந்த Br வந்து அதாவது இங்க இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுல வந்து ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். ஒரு எலக்ட்ரான் வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகி இதுல 2 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? ஒரு எலக்ட்ரான் இங்க போகும், ஒரு எலக்ட்ரான் இங்க போகும். ஸோ இப்போ இந்த Br ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஆகும்னா, ஸோ இப்போ இதுல போய் அட்டாக் பண்ணும். ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CHBr CH2 டாட். ஓகே. ஸோ இப்போ இது கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து பிரைமரி, சாரி, இது வந்து இட்ஸ் பிரைமரி கார்போகேட்டையான். ஆக்சுவலி கார்போகேட்டையான்னு பார்த்தோன்னா இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான். இட்ஸ் a less stable. ஓகே. இது வந்து கேட்டையானா நீங்க பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கலா பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கார்பன் வந்து இட் இஸ் a பிரைமரி. ஸோ இப்போ இதை நீங்க பார்க்க கூடாது, இந்த கார்பன். ஓகே. ஸோ இட்ஸ் a less stable. ஸோ இப்போ இதே மாதிரி இது மட்டும் இல்ல, இன்னொன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதே இதுல ஹோமோலிட்டிக் ப்ராசஸ்ல இன்னொன்னு கிடைக்குது, செகண்டரியும் கிடைக்கும் இல்லையா? CH3 CH டாட் CH2Br. So this is more stable. இப்போ ரெண்டு கார்போகேட்டையான் கிடைச்சிருச்சா? ஸோ திஸ் இஸ் ப்ரொபகேஷன். இப்படிதான் வந்து அது வந்து இட்ஸ் ப்ரொபகேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா, இந்த CH3 அதாவது செகண்டரி இந்த லெஸ் ஸ்டேபிளா உள்ளது என்ன ஆகும், மோஸ்ட் ஸ்டேபிளா உள்ளது என்ன ஆகும் பார்த்துக்கலாம். இப்போ லெஸ் ஸ்டேபிளா உள்ளது வந்து இட் இஸ் CH3 CH ஓகே Br CH3 CHBr CH2. இது வந்து it is a primary carbocation. இது வந்து HBr கூட மறுபடியும் react பண்ணுது. Again it undergo homolysis process. homolysis processனா இப்படிதான் வரும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து it is CH3 CHBr CH3. ஓகே. பிளஸ் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு Br ஃப்ரீ ரேடிக்கல் வந்து கிடைக்கும். இது செயின் ரியாக்ஷன் வெரி இது போயிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து செகண்டரி. இது வந்து செகண்டரி வந்து பெராக்சைடு எஃபெக்ட்ல மைனர் ப்ராடக்டா தான் கிடைக்கும். ஓகே. இது மேஜர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இது வந்து மைனர் ப்ராடக்ட். புரியுதா உங்களுக்கு? ரிதி and Madhavan, are you there? No? ஸோ இப்போ வந்து இது வந்து மைனர் ப்ராடக்ட். இப்போ மேஜர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான் வந்து நம்ம இருக்கும். ஓகே. CH கார்போகேட்டையான் செகண்டரியா இருக்கும். இட்ஸ் CH2
HBr. So இப்போ இதுல வந்து HBr react பண்ணுச்சு அப்படின்னா, okay, HBr again it's a homolytic process. Homolytic process la you will get CH3, CH2, CH2Br. So this is மறுபடியும் ஒரு Br free radical வந்து கிடைக்கும். இந்த reaction will அது அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ மேஜர் ப்ராடக்ட், அதாவது பிரைமரி வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும் எப்பன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ஓகே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடுல வந்து இது வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். இப்போ இந்த பிஆர் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு இல்லையா, தேர்ட் ஸ்டெப் வந்து இட்ஸ் அ டெர்மினேஷன். அது முடிக்கணும்ல, அது காலி ஆகணும். டெர்மினேஷன் எப்படி டெர்மினேட் ஆகும்னா, அந்த பிஆர் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இன்னொரு பிஆர் ஃப்ரீ ரேடிக்கல் கூட சேர்ந்து ஸோ அப்போ வந்து ரியாக்ஷன் வந்து டெர்மினேட் ஆனால் ஓவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ பெராக்சைடு எஃபெக்ட். இது வந்து எப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா, இது அப்படியே வந்து ஆப்போசிட் டு மார்கானிகாஸ் ரூல்ல இருக்கும். எப்பயுமே மார்கானிகாஸ் ரூல்ல செகண்டரி ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். அதே இது வந்து அதே HBr கூட ஹைட்ரஜன் பெராக்சைடு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, எனி பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது ஸோ பிரைமரி ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகேயா, ஸோ இப்போ வந்து அடிஷன்ல வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோம், அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைடு 3 பார்த்துருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அடிஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு மெக்கானிசம் இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா தெரிஞ்சிருக்கும். பட் ரியாக்ஷன் வந்து சிம்பிள் தான். அடிஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா, இது வந்து H+ ஆகும், HSO4 HSO3 ஆகும், அது வந்து ஸ்பிளிட் ஆகும். இப்படிதான் வந்து அது ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து CH3 CH இப்போ அன்சிமெட்ரிக்கலே எடுத்துக்கும். அன்சிமெட்ரிக்கல் வந்து ஸோ இப்போ வந்து H2SO4 ஆட் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா, இது அக்கார்டிங் டு மார்கானிகாஸ் ரூல் தான் போகும். அக்கார்டிங் டு மார்கானிகாஸ் ரூல்னா என்ன, இது வந்து நெகட்டிவ் பார்ட் இல்லையா. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து which added to the less hydrogenated carbon. அப்போ இதுல வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து H+ and HSO3 வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போ இதுல இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து அட்டாக் திஸ் ஒன் அக்கார்டிங் டு மார்கானிகாஸ். இங்க வந்து மார்கானிகாஸ் போடுறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 CHSO3H, இங்க வந்து CH3. ஓகே, ஈத்தைல் ஹைட்ரஜன் ப்ரோபைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட். அதுதான் வந்து இதோட நேமிங்னு பார்த்தோம்னா அதுதான். So the name of this one is its propyl hydrogen sulfate. Okay, இது வந்து addition of sulfuric acid. இப்போ இதே அடிஷன் ரியாக்ஷன்ல வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். அதாவது ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர்னா வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், H and OH தான் இல்லையா. ஸோ இப்போ அகெயின் இப்போ அன்சிமெட்ரிக்கலே எடுக்கிறோம். அன்சிமெட்ரிக்கலாக எடுக்கும்போது நமக்கு வந்து மார்கானிகாஸ் ரூல் தான் மோஸ்ட்லி போகும். ஓகே, CH2 ப்ளஸ் இப்போ வந்து HOHன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ இது வந்து எப்படி இது வந்து லெஸ் ஹைட்ரோஜினேட்டட் கார்பன்னா இதுதான். இது கூட ஹைட்ரஜன் வந்து கம்மி, இந்த இது சேர்க்கக்கூடாது, இதுல என்ன ஹைட்ரஜன் இருக்குன்னு சேர்க்கணும். ஸோ அப்போ வந்து இது வந்து இட் வில் அட்டாக் திஸ். ஓகே, இந்த கார்பன் வந்து இது அட்டாக் பண்ணும். அக்கார்டிங் டு மார்கானிகாஸ் ரூல், the reaction is taking place in the presence of acidic medium. You will get OH and CH. Okay, so இது வந்து it's 2-methyl
2-methyl propan-2-ol. 2-methyl propan-2-ol. Okay, so இது வந்து addition of water. Addition reaction வந்து it's over. Chemical propertiesல first வந்து electrophilic addition னு பார்த்தோம். அந்த additionலயே என்னென்ன addition பார்த்தோம்னா addition of hydrogen, addition of halogen, addition of hydrogen halide, then addition of sulfuric acid and addition of water. Okay. இப்போ second reaction. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து first chemical properties. Then we are going to see the second one. Second chemical properties நம்ம பார்த்தோம்னா it's oxidation. Oxidation na when alkenes are treated with cold dilute alkaline solution of potassium permanganate. Cold dilute alkaline potassium permanganate. This is oxidizing agent. இதுக்கு பேர் தான் வந்து it is a base reagent னு சொல்லுவாங்க. This is base reagent. Okay. So இப்போ இந்த reagent வந்து add ஆகும்போது so in alcohol, okay, and they produce vicinal glycols. Vicinal னா நான் என்ன சொன்னேன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் any group வந்து continuous adjacent carbonல இருந்துச்சுன்னா அது வந்து vicinal. Okay, இப்போ CH3 CH double bond CH2 on oxidation with this catalyst at room temperature, so it will give CH3 CHOH CH2OH. ரெண்டுமே OHங்கிறதுனால நமக்கு no problem. Okay, so அப்ப இது வந்து என்னன்னா propane 1,2-diol. Okay, 1,2-diol. So இப்போ இதுவும் வந்து test for unsaturation தான். Okay, so இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த violet color pink color இருக்கும்ல potassium permanganate, அது வந்து it loses its color and it become colorless. Okay, test for unsaturation. So test for unsaturation க்கு வந்து நீங்க எது வேணா எழுதலாம். பட் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து it will என்ன சொல்றது for triple bondக்கும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ரியாக்ஷன். Okay, பட் ரெண்டுமே வந்து it's a test for unsaturation தான். So இது வந்து ஆக்சிடேஷன்ல ஃபர்ஸ்ட், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். இதே இது வந்து அசிடிக், இது வந்து ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ அசிடிக் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இட்ஸ் CH3, இப்போ சிமெட்ரிக்கலா எடுக்கலாம் CH2CH3, இது வந்து பியூட் 2E இல்லையா? ஸோ இப்போ இதுல வந்து அசிடிஃபைட் potassium permanganate solution use பண்ணும்போது so we will get acid CH3COOH. alkaline use பண்ணா alcohol, acidic use பண்ணோம்னா acid கிடைக்கும். ஓகேயா, acid கிடைக்கும். அதே மாதிரி இதே இது it's CH3 twice C double bond CH2. Okay, so இது வந்து it is but 1ene. இது வந்து நம்ம யூஸ் பண்ண இல்ல 2-methyl propanene. ஸோ இப்போ இதுலயும் வந்து அசிடிக் மீடியம் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணும்போது ஸோ இதுல வந்து என்ன கிடைக்கும்னா இதுல வந்து நமக்கு கீட்டோன் கிடைக்கும். ஓகே, CH3 twice C double bond. நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். இதுவும் அதாவது ஆல்கலைன் யூஸ் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்குது, அசிடிக் யூஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்குது. ஓகேயா, இப்போ இது வந்து உங்களால எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் அப்படின்னா ஸோ யூ கோ வித் திஸ்.
ஸோ இப்போ இது வந்து எல்லாமே வந்து டெஸ்ட் ஃபார் unsaturation. ஓகே, ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எப்படி வந்து அல்கீன் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது. தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் ஓசோனாலிசிஸ். ஓசோனாலிசிஸ் ஓசோனாலிசிஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். இதுல என்னன்னா அல்கீன்ஸ் வந்து ரியாக்ட் வித் ஓசோன் டு கிவ் ஓசனைடு. ஓகே, ஓசோனாய்டை வந்து திருப்பி ரெடியூஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர். ஸோ இட் கிவ்ஸ் ஸ்மாலர் மாலிகுலா வந்து அது வந்து ஸ்பிளிட் ஆகும். ஓகே, எய்தர் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனா வந்து ஸ்பிளிட் ஆகும். இப்போ அதுக்கு ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH இது வந்து புரோபீன். ஓகே, இந்த ஆக்சிஜன் வந்து இது சாரி ஓசோன் வந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஓசோன் வந்து எங்க வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இருக்கிற 2 கார்பன்ல மட்டும்தான் அது வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, அப்போ CH3 CH CH2 அந்த O வந்து இப்படிதான் வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, 3 ஓம் வந்து இந்த 2 கார்பன் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் ப்ரோபேன் ஓசோனைடு. இது வந்து ஓசோனைடு ப்ராடக்ட். இப்போ இது வந்து ஆன் ரிடக்ஷன் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர் ரிடக்ஷன் நடக்கும். அப்போ எப்படி ரிடக்ஷன் நடக்கும்னா அது வந்து இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு ஸ்மாலர் மாலிகுல் இல்லையா. ஸோ அது எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிளிட்டு தான் வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். ஸோ எங்கே வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ இந்த இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இது வந்து இப்படிதான் ஸ்பிளிட் ஆகும். ஒரு ஆக்சிஜன் ஒரு பக்கம் போகும், அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜன் வந்து இன்னொரு பக்கம் போகும். இந்த 2 ஆக்சிஜன்ல இது வந்து நீங்க அப்படியே அதை விட்டுருங்க. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுலா இருக்கும், இது வந்து செகண்ட் மாலிகுலா இருக்கும். ஸோ அப்போ வந்து சிம்பிளர் மாலிகுலா வந்து அது வந்து ஸ்பிளிட் ஆகும். இது என்ன மாலிகுலா ஸ்பிளிட் ஆகுது? CH3 CHO 1. ரெண்டாவது வந்து CH2Oங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதணும், HCHO. இது வந்து இட்ஸ் எத்தனல் அண்ட் மெத்தனல். இந்த 2 ப்ராடக்ட்டுமே நமக்கு கிடைக்குது. ஓசோனாலிசிஸ்ல வந்து சிம்பிளர் ப்ராடக்ட் கிடைக்கும், எத்தனல் அண்ட் மெத்தனலா நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆல்கின் தட் விச் வி ஆர் யூஸ்ட். ஓகே, எந்த ஆல்கினை யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீட்டோன் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோ, வேற ஆல்கஹால் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ CH3 H C double bond CCH3H. இது கூட வந்து இப்போ ஓசோன் வந்து சேர்ந்தது அப்படின்னா இப்போ ஓசோனைடு எப்படி ஃபார்ம் ஆகும், நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா 2 அந்த டபுள் பாண்ட் இருக்கிற அந்த கார்பன்ல தான் வந்து 3 ஓசோனுமே வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ரிடக்ஷன் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர். ஸோ ஒரு கட்டு போடணும், நீங்கள் கட் போட்டால் தான் ஈஸியாக வரும் உங்களுக்கு. அப்போ வந்து இப்படி வந்து கட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்கே CH3H வருது, இங்கேயும் CH3H வருது. ஸோ அப்போ CH3Hனா என்ன? CH3CHO. ஓகே, ஸோ அப்போ வந்து இட் இஸ் எத்தனல். இப்போ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தனல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேயா, இந்த ரியாக்ஷன் புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன வரும்னா இப்படியே கூட வரலாம், இல்லைன்னா இப்போ அவங்க 2 மாலிகுல்ஸ்னு கொடுத்துருவாங்க. 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தனல். எத்தனல் நமக்கு வேணும்னா நம்ம என்ன ஆல்கீன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ரிவர்ஸ்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் மட்டும் எப்படின்னா ரிவர்ஸ்ல கூட வரும். அதாவது இப்போ ப்ராடக்ட் வந்து நமக்கு எத்தனலா இருந்துச்சுன்னா, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தனலா இருந்துச்சுன்னா வாட் வுட் பி தி அல்கீன் which we used ன்னு கேட்பாங்க. ஓகேயா, அதே மாதிரி இப்போ மெத்தனல் அண்ட் எத்தனல் ப்ராடக்டா கிடைச்சதுன்னா நம்ம எடுத்திருக்கிற ஆல்கீன் வந்து என்னவா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ இந்த 2 மாலிகுல் வந்துருக்குன்னு வச்சுக்கேன், அதை நீங்க இப்படி எழுதிக்கலாம்.
அதோட ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க எழுதிக்கலாம். இப்ப C டபுள் பாண்ட் O இப்படி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மாலிகுல் வந்து இப்ப C டபுள் பாண்ட் O இருக்கும் இல்லையா, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தனால் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இது என்ன ஆகும்னா, ஸோ இப்ப இந்த வந்து 2 ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிடுவோம். 2 ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் த அதுதான் வந்து இட்ஸ் அ ப்ராடக்டா இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்கிற ஆல்கீன். ஓகேயா? ஸோ இப்போ இதுல இருந்து ரிவர்ஸா போகுது. இது வந்து இட் இஸ் ரிவர்ஸ். ஓகேயா? ஸோ இது அந்த நம்ம பார்த்ததுக்கு இது ரிவர்ஸ். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி வேணா வரலாம். எய்தர் ஒஸ்னாலிசிஸ்னு நீங்க டைரக்டா பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு ப்ராடக்ட்ல இருந்து என்ன ஆல்கீன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டாங்கன்னா அது வந்து இப்படிதான் போகும். ஓகேயா? அதாவது அந்த என்னன்னா 2 ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்ட் போட்டுற வேண்டியதுதான். அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ இது வந்து ஓசனாலிசிஸ் பார்த்தோம். அடிஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன், ஓசனாலிசிஸ் பார்த்தோம். ஃபைனலா வந்து இட் இஸ் பாலிமரைசேஷன். I think you are familiar with the polymerization. அதாவது பாலிமர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுன்னா மோனோமர்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் கிவ்ஸ் அ பாலிமர். அந்த ப்ராசஸ்க்கு பேர் பாலிமரைசேஷன். இது வந்து நீங்க லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இங்க வந்து என்னன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோமர்ஸே லார்ஜ் நம்பரா இருக்கும்போது ஸோ அதுவும் பாலிமர்ஸ் கிடைக்கும். ஸ்மாலா இருக்கும் போதும் அது வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈத்தீன் எடுத்தோம்னு வச்சுக்கேன். இப்போ n மாலிகுல்ஸ் ஆஃப் ஈத்தீன் எடுக்கிறோம். இப்போ n மாலிகுல்ஸ் ஆஃப் ஈத்தீன் எடுத்ததுன்னா ஸோ இப்போ இதுக்கு கண்டிஷன் பாலிமரைசேஷனுக்கு என்ன கண்டிஷன்னா இட்ஸ் அ ஹை டெம்பரேச்சர். ஓகே. ஹை டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, ஹை டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் தென் கேட்டலிஸ்ட் எல்லாமே வேணும். எல்லாமே இருக்கும். ஓகே. கேட்டலிஸ்ட். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இட்ஸ் பாலித்தீன். So this is இது வந்து ஈத்தீன், இது வந்து இட் இஸ் பாலிஈத்தீன். அப்போ பாலித்தீன். ஓகே. ஸோ இது வந்து பாலிமரைசேஷன் ப்ராசஸ். இது ஈத்தீன் மட்டும் இல்ல, எந்த எந்த மோனோ இது வந்து இங்க ஈத்தீன் வந்து இட் இஸ் அ மோனோமர். இப்போ அதே மாதிரி புரோப்பீனை நீங்க மோனோமரா எடுத்தீங்க அப்படின்னா இப்போ n மாலிகுல்ஸ் ஆஃப் புரோப்பீன் யூஸ் பண்றோம் அண்டர் த சேம் கண்டிஷன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பாலிப்ரோப்பீன். C5CH3 polypropene. Okay, so polyethylene, இது வந்து it is a polypropene. Okay, so chemical properties of alkenes are over. The chemical properties of alkenes வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதை நான் ஒருத்தர் ரீகால் பண்ணிடுறேன். என்னென்ன ரியாக்ஷன் பார்த்துருக்கோங்கிறத வந்து நீங்க பார்த்துருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷன் ரியாக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அடிஷன் வந்து இட் இஸ் ஹைட்ரோஜனேஷன் பார்த்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனா வந்து ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். அதாவது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இது எல்லாமே அடிஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ அடிஷன் ரியாக்ஷன்லேயே வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். செகண்ட் இது வந்து டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அதே மாதிரி இட்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட். ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து 2 பார்த்தோம். சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா நமக்கு நோ ப்ராப்ளம். அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது இட் ஃபாலோஸ் மார்கானிகாஸ் ரூல். ஓகே. இஃப் இட் ஃபாலோஸ் மார்கானிகாஸ் ரூல் செகண்டரி ப்ராடக்ட் வில் பி த மேஜர் ப்ராடக்ட். ஓகே. அதுக்கு வந்து மெக்கானிசம் பார்த்தோம். சப்போஸ் இஃப் அதே ரியாக்ஷன்ல பெராக்சைடு வந்து ப்ரெசன்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ அது வந்து என்ன ஆகும்னா பிரைமரி ப்ராடக்ட் அஸ் அ மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே. இது வந்து மார்கானிகாஸ் ரூலுக்கு ஆப்போசிட்டா வந்து அப்படியே இருக்கும். ஓகே. அதுலேயே தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் பார்த்தோம். அதே மாதிரி அடிஷன் ஆஃப் வாட்டர். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அடிஷன் ஆஃப் வாட்டர் இதுதான் வந்து அடிஷன் ரியாக்ஷன். செகண்ட் வந்து ஆக்சிடேஷன். இதுல ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது.
அதே மாதிரி அசிடிக் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும். ஓகே, இது வந்து செகண்ட் ரியாக்ஷன். தேர்ட் வந்து இட் இஸ் ஓசோனாலிசிஸ். ஓசோனாலிசிஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓசோன் when it is react with alkene, it produces ozonide, which on reduction with zinc and water it gives, it is split into smaller molecules. Okay, either an aldehyde or ketone. இது வேணா நமக்கு கிடைக்கும். அதிலே அதோட ரிவர்ஸ் ரியாக்ஷனையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, then லாஸ்டா வந்து இதுல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல லாஸ்டா வந்து இட் இஸ் பாலிமரைசேஷன். பாலிமரைசேஷன்ல வந்து ஸ்மாலர் மாலிகூல்ஸ் will form a polymer, அதாவது பிக்கர் மாலிகுலா வந்து how it changesங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ். இப்போ நம்ம ஆல்கேன்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம், அதே மாதிரி ஆல்கீன்ஸ் ஃபுல்லாவும் பார்த்தாச்சு. ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஆல்கைன்ஸ். இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? தயவுசெய்து எஸ் நோன்னு சொல்லிடுங்க. அல்கீனும் அல்கீனும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்கைன். ஆல்கைன்னா என்ன? இட்ஸ் a triple bond compound. ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் ஆல்கைன். the compounds which at least one triple bond இருக்கணும், that is an alkynes. ஓகே, ஸோ இப்போ இதுவும் வந்து it also comes under unsaturated கார்பன் காம்பவுண்ட்ல வரும். ஓகே, அன்சாச்சுரேட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் மெம்பரே வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் உள்ள இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா? இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன? ஜெனரல் ஃபார்முலா CnH2n -2. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியே வந்து C2H2 தான் இருக்கும். ஓகே, C2H2, that is C2H2. so this is ethine. இதுதான் வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு யூபிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஐசோமெரிசமும் இதுல வந்து இருக்கும். இதுல ஐசோமெரிசம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோமெரிசம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, isomerism is also existed in alkyne. For example, இப்போ இது வந்து CH3, CH2, C triple bond CH. இது வந்து it is but 1 ine. Okay, this is but 1 ine. இப்போ இதோட ஐசோமர்னு நம்ம பார்த்தோம்னா but 2 ine கொடுக்கலாம். Okay, CH3, C triple bond C, CH3. So this is but 2 ine. இப்போ இது ரெண்டுமே வந்து ஐசோமர்ஸ். These two are isomers. Okay, so isomerism exists in alkynes. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ட்ரிபிள் பாண்ட்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இப்போ ஈத்தைன் நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஈத்தைன் தான் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆல்கைன் சீரீஸ். போத் இப்போ வந்து ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும்? sp hybridization இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த கார்பன், போத் த கார்பன்ஸ் ஆர் sp hybridized orbitals. sp hybridized orbitals. ஸோ இப்போ இதுல பாண்ட் ஆங்கிள்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்த்தோம்னா அது எப்படி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும்னா, கார்பன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கெமிக்கல் பாண்டிங் லெசன்ல பார்த்ததுதான். ஸ்ட்ரக்சர் எப்படி கான்ஃபிகரேஷனோட நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதுல வந்து 2 p ஆர்பிட்டால் வந்து இருக்கு. இப்போ இந்த 2 p ஆர்பிட்டால்ல இதுல எல்லாமே ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் வில் ஃபார்ம் அ சிக்மா பாண்ட். ஓகே, இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ இதுல ஒரு எலக்ட்ரான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது வந்து சிக்மா பாண்ட் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ பை பாண்ட். இது வந்து ஒரு பை பாண்டு. இப்போ இது வந்து ஒரு பை பாண்ட். ஸோ அப்போ வந்து 2 பை பாண்ட் இருக்கும். இது ஒரு பை பாண்டு, இது ஒரு பை பாண்டு. ஸோ இப்போ இந்த கார்பன் எல்லாமே இட்ஸ் sp hybridized.
ஓகே இது எல்லாமே sp hybridized. ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ப்ரிப்பரேஷன் தான். இட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ். ஸோ அந்த அளவுக்குலாம் ரொம்ப எல்லாம் இருக்காது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா அப்படியே 12th வரும். நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ நீட் ப்ராக்டிஸ். யூ நீட் என்ன சொல்றது, நீங்க படிச்சு படிச்சு பார்க்கும்போது தான் டவுட்டும் வரும். நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் மெக்கானிசம் எல்லாம் வந்து கொஞ்சம் எழுதி எழுதி பார்க்க முடியும் அப்படின்னா எழுதி பாருங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ்னா இட்ஸ் ஒன்லி டூ மெத்தட்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃப்ரம் கால்சியம் கார்பைடு. From calcium carbide. So, இப்போ calcium carbide வந்து this is calcium carbide. So, when this calcium carbide is treated with water, அந்த water கூட treat பண்ணும்போது, so we will get potassium, calcium hydroxide and ethane கிடைக்கும். Okay, so இப்போ இது கிடைக்கும். பட் இந்த calcium carbide வந்து எப்படி கிடைக்கும்னு பார்ப்போம். ஆக்சுவலா இது செகண்ட் ஸ்டெப் தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கால்சியம் கார்பைடு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி கிடைக்கும்னா, கால்சியம் கார்பனேட் வந்து அதை ஹீட் பண்ணும்போது we know that it is a decomposition. ஸோ அந்த கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடா வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து when it is treated with carbon, it produces calcium carbide. ஓகே, இந்த கால்சியம் கார்பைடு தான் இங்க இப்ப நம்ம பார்த்தோம். So this is the first preparation of alkyne. Okay. The second preparation அப்படின்னா from vicinal dihalide. Vicinal நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். vicinalனா adjacent carbonல இருக்கிற functional group வந்து continuous adjacent carbon atomல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து it is a vicinal. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா vicinal dihalide. vicinal dihalide-னா இதுதான். ஓகே, இட்ஸ் இந்த கார்பன்ல ஒரு Br இருக்கும், இந்த கார்பன்ல ஒரு Br. So H and H. Okay. When it is treated with vicinal halide, when it is treated with alcoholic KOH. ஆல்கஹாலிக்கும் அக்வஸும் டிஃப்ரெண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கொடுக்கும். ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணும்போது ஸோ என்ன நினைக்கணும், இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும், HBr வந்து ரிமூவ் ஆகும். ஸோ தென் we will get C double bond alkene. ஓகே, ஸோ we'll get alkene. இந்த ஆல்கீன் தான், இந்த ஆல்கீன் வந்து ஹைட்ரஜன் சோடாமைடு. ஓகே, சோடாமைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது, ஸோ திஸ் இஸ் சோடாமைடு. Okay. So react பண்ணும்போது so will get ethane. இது வந்து ethene. Okay. So ethene again it is react with NaNH2 which undergo dehydrohalogenation. Dehydrohalogenation ஹைட்ரஜனும் ஹாலஜன் ரெண்டுமே வந்து ரிமூவ் ஆகிறது தான் வந்து it is a dehydrohalogenation. Halogenation. So these are the two methods by which we can prepare alkynes. Okay, only two methods now. Next one, it is physical properties. Physical properties பொறுத்த வரைக்கும் first 3 members வந்து gas, next 8 member liquid, so அதுக்கப்புறமா எல்லாமே solids. இது வந்து almost standard இருக்கும் for all the family. Okay. அதே மாதிரி all the alkanes are colorless, odorless, except ethane which has a garlic odor. Okay. Then melting point and boiling point நம்ம பார்த்தோம்னா melting point and boiling point of alkynes are slightly higher than that of the alkanes and alkenes. Alkenes விட
இதுக்கு வந்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து slightly higher ஆகும். Okay, melting point and boiling point slightly higher. Than alkenes and alkanes. Okay, so அதே மாதிரி they are lighter than water. Okay, lighter than water இருக்கிறதுனால it is insoluble. Insoluble in water. Insoluble in water but soluble in polar solvent. Soluble in polar solvents. Polar solvents na என்னன்னா benzene வந்து it's a polar solvent தான். Carbon tetrachloride polar solvent தான். Ether it's a polar solvent தான். இது வேணா இருக்கலாம். Okay. So this is physical properties. Chemical properties லயும் addition இருக்கு. ஆனா ஒரே ஒரு இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். Acidity. இப்போ chemical properties எடுத்தோம்னா இப்ப அடிஷன் ரியாக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அல்கீன்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆல்கேன்ஸுக்கு இருக்கும். என்ன டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்கேன் வந்து அல்கீனா மாறும், தென் ஆல்கைனா மாறும். அதாவது டூ மாலிகூல்ஸ் வந்து ஆட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் அன் அசிடிக் கேரக்டர் ஆஃப் ஆல்கைன். ஸோ அப்போ ஆல்கைன்கிறதே வந்து ஒரு அசிடிக் ஆசிட் தான் சொல்றோம். Okay, acidic character of alkane. So alkaneங்கிறது வந்து it has a acidic character. அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈத்தைன் நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து sp hybridization இருக்கு இல்லையா, sp hybridization அதாவது s கேரக்டர் வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்பன் நம்ம பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் sp. அப்போ sp இருக்கிறதுனால இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் it attracts the pair of electrons from இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். இது இப்படிதான் நம்ம போடுறோம். ட்ரிபிள் பாண்ட் CXH. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவ், ரெண்டுமே எலக்ட்ரோநெகட்டிவ்னு பார்த்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு இது வந்து நமக்கு வந்து இது வந்து இட்ஸ் ஹெட்ரோலைட்டிக்ல தான் போகும். அப்போ வந்து இட் பிகம்ஸ் நெகட்டிவ், அது வந்து இது வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த கார்பன் பாசிட்டிவா ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இட் புல்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன்ல இருந்து அந்த எலக்ட்ரானை வந்து எடுத்து இது நியூட்ரல் ஆகிறதுக்கு வந்து அது ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரானை எடுத்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும்னா இட் ஸ்பிளிட்டஸ் H பிளஸ். அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆயிரும், இது வந்து H பிளஸ்ஸா வந்துடும் இல்லையா. ஸோ H பிளஸ்ஸா வந்துச்சுனாலே அது என்ன ஆசிட் தான். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ ஏன் வந்து இதுக்கு அசிடிக் கேரக்டர் இருக்கு அப்படின்னா இதுதான் டியூ டு இது வந்து பிகாஸ் ஆஃப் sp hybridized carbon which has a highly electronegative. ஸோ இட் புல்ஸ் இப்போ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால ஸோ வந்து பார்ஷியலி இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆகும். ரெண்டு கார்பன்ல ஏதோ ஒரு கார்பன். ஸோ பாசிட்டிவ் கார்பன் இருக்கிற சைடு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் பாசிட்டிவ் இட் புல்ஸ் த எலக்ட்ரான் ஃப்ரம் ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன்லேருந்து அது எலக்ட்ரானை எடுத்துச்சு அப்படின்னா அது நியூட்ரல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ எடுத்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ இதில் வந்து லேக் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹெச்ல வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அது ஸ்ப்ளிட் ஆகி H பிளஸ் தான் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ ஒரு லிக்விட்ல வந்து H பிளஸ் நிறைய இருந்துச்சுனாலே வாட் டஸ் இட் மீன், இது வந்து ஆசிட்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து அல்கைன் வந்து இட் இஸ் அன் அசிடிக் கேரக்டர். அல்கைனுக்கு வந்து அசிடிக் கேரக்டர் இருக்கு. ஸோ இப்போ இந்த அசிடிக் கேரக்டர்னால தான் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த அடிஷன் ரியாக்ஷன்ல
இதால தான் வந்து என்ன ஆகும்னா இந்த அசிடிக் கேரக்டர்னால சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படின்னா இப்போ ஆசிடா இருந்துச்சுன்னா மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது மெட்டல் கூட அதே மாதிரி இட்ஸ் அமோனியா கூட எல்லாம் வந்து இது ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த ரியாக்ஷன் ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ NaNH2 சோடாமைடுன்னு சொல்றேன் இல்லையா? ஸோ NaNH கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த ஹெச் தான் போயிடும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து இதுல இருந்து அட்டாச் ஆகும். ஸோ இப்போ CH3 C triple bond C it's Na plus. ஓகேயா? plus NH3. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து இட்ஸ் டியூ டு அசிடிட்டி ஆஃப் ஆல்கைன். ஓகே, இது மட்டும் இல்லை டாலன்ஸ் ஏஜென்ட் கூடயும் இது வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அசிடிக் கேரக்டர்லயே இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, அதை வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகேயா?